பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. ஸோ நம்ம எதிர்பார்த்தது போலவே, ஆனால் கேப் டவுனில் வந்து ஏறி இதை வாங்கி உடஞ்சிருக்கு. பட் உடஞ்சது S1 S2. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம நினச்சது மாதிரி இறங்கிருச்சு. FIஐயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உடனே விற்பாங்களா அப்படிங்கிறதுக்கு விடை நாளை கண்டிப்பாக இருக்கும். அநேகமாக வந்து ஒரு சின்ன கேப்பை போட ஆரம்பித்து அதுக்கு பிறகு இறங்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படி தான் தெரியுது. பட் பையர்ஸும் இருக்காங்க. அதாவது இது எவ்வளோ இறங்கினாலும் சரி, பட் இதே இடத்துக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால லாங் டைமில் இருக்கிறவங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போயிட்டு திரும்ப இங்கே வந்துடும். பட் இறங்க போகிறது உறுதி. அது எவ்வளோ இறங்கும் அப்படிங்கிறது சூழ்நிலையில் பொறுத்து இருக்குது. திரும்ப ஒரு கீழே போய் சப்போர்ட்டை தொட்டுட்டு வரலாம், அல்லது ஏற்கனவே இந்த சப்போர்ட்டை போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம். எப்பயுமே ஒரு லோ சப்போர்ட் போச்சு அப்படின்னு சொன்னால் அதை போய் டெஸ்ட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. ஒரு குரூப் வந்து வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, இல்லை விற்று வச்சுருந்துருப்பாங்க. அதை ஈக்குவேஷன் பண்ணுறதுக்காக திரும்ப அங்கே போயிட்டு வரும். அதை நம்ம டெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளை மாதிரியெல்லாம் கிடையாது. 15,000 கோடி 20,000 கோடி ரூபா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் முதலீடு செய்திருக்கும். அதை வந்து போட்டிருப்பாங்க. அந்த 15,000 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு ஆப்ஷனில் வந்து ஏற்றி விட்டு இறக்கி விட்டு திரும்ப போய் வந்திருக்கலாம். அதான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டுருவோம், வாங்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அமெரிக்கன் பங்குச்சந்தை விழுந்தப்போ இது இறங்கிரும்னு சொல்லி செல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லாமல் மாறி இருந்திருந்ததுனால இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது திரும்ப ரெக்கவரி ஆகிறதுக்காக இந்த மாதிரி நிகழலாம். அப்படிங்கிறனால இறங்க போகுது, ஆனால் அதே வேகத்தில் திரும்ப இங்கே வந்து சேர்ந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. தொழில் நிகழ்வுகளையும் பார்க்கும்போது பாகிஸ்தான் வந்து ஏற்று எதுவும் போரிடலை. அதனால் வந்து இது வந்து ரெக்கவரி பயத்தில் இப்போ விற்கிறாங்க. எமோஷன் தான் மார்க்கெட்டே. அதனால் இதனுடைய எல்லாத்தையும் வச்சு ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் இங்கேருந்து இறங்க வாய்ப்பு இருக்கிறது. இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது எப்பயுமே வந்து 100% வச்சுக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் தைரியமாக தெரிஞ்சாலும் ஒரு செல் போடுறதா இருந்தால் ஒரு பை போட்டுக்கணும், ஒரு பை போடுறதா இருந்தால் செல் போட்டுக்கணும். அது என்றைக்கு இருந்தாலும் காப்பாற்றும். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்களே தயார் பண்ணுங்கள். என்னுடைய இது வந்து ஒரே இதுதான், பியூர் பாயிண்ட்டுகளை வச்சு இது ட்ரேட் எடுங்க. பியூர் பாயிண்ட்டுகள் ரெண்டுமே உடஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S1 S2. பட் S1 வந்து S2லேருந்து S1 வாங்கியிருக்காங்க. அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். S1 தான் விற்றுருக்காங்க. S2 வாங்கத்தான் செஞ்சுருக்கு. அப்போ S2 மேலே போய் செல் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டில் யாரும் செல் பண்ண மாட்டாங்க. ரெசிஸ்டன்ஸில் தான் செல் பண்ணுவாங்க, அல்லது சப்போர்ட்டுக்கு மேலே போய் தான் செல் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இது மேலே போய் உடைய வாய்ப்பு இருக்குது, அல்லது இதே இடத்துல உடைஞ்சாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இறங்குவதற்கான வாய்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து R2 தொடுமா தொடலையா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். என்னுடைய கணிப்புப்படி பியூர் கோடுகள் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ நேற்றைய R2 R1 கூட உடையும். அதுக்காக வந்து நேற்றைய R2 இல்லை இதுக்கு போன வாரத்தில் இருக்கிற இதே நேராக இருக்கக்கூடிய R1 R2 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. பட் R2 தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். R2 உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பியூர் கோடுகள் மட்டும் வச்சு ட்ரேட் எடுங்க. ரெண்டாவது, ட்ரேடிங் வியூவோட பியூர் பாயிண்ட்டுகள் வித்தியாசமானவை. நீங்கள் நார்மல் பியூர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஃபார்முலா என்னென்னா -1 லோவில் -1 கழிச்சிருவாங்க, ஹையில் -1 கழிச்சிருவாங்க, க்ளோஸில் 1 கழிச்சிருவாங்க. ஏன்னா ஒன்று முன்ன பின்ன இருக்கும் டேட்டாஸில் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்காக ஒன்று கழித்து அதில் போடுவாங்க. இவங்களுடைய S1 S2 S3 R1 R2 R3 எல்லாம் வித்தியாசமானது. ஸோ ஆனால் எல்லா கம்ப்யூட்டருமே இவங்க அதை தான் ஃபிட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுகளை குறித்து வச்சு அதன்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். தினமும் வந்து பங்குச்சந்தையான நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பியூர் கோடுகள் உதவியாக இருக்கும். பியூர் கோடுகள் வச்சு யோசிங்க. பியூர் கோடுகள் இன்ட்ராடேயில் என்ன பண்ணுதோ அதே தான் வந்து மேலேயும் பண்ணும். 1 டேயில் 1 ஹவர்லேயும் பண்ணும், 1 டேலையும் பண்ணும், 1 வீக்லேயும் பண்ணும், 1 மந்த்லேயும் பண்ணும். அதனால் பியூர் கோடுகள் தான் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கும் வந்து இப்போ கோடுகளை வச்சு ஈஸியாக பண்ணுறதுக்கு இதை தான் பண்ணுவாங்க. எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே வந்து ட்ரேடிங் வியூவோட பியூர் பாயிண்ட் ஃபார்முலா தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ஒரு கணினி மூலமாக தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பியூர் பாயிண்ட்டுகளை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 85% வெற்றி கிடைக்கும். 15% சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு ரெடியாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய காசு இருந்துச்சுன்னா ஒரு செல்லும் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இறங்க போகுது அப்படிங்கிறபோது ஒரு பை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் பண்ணுறவங்க, ஃப்யூச்சரில் பண்ணுறவங்க
நம்ம சாதாரணமாக பண்ணுறவங்க ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. அவங்க எப்படி வந்து ஒரு செல் பை போட்டு வச்சுக்கிறாங்களோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா நான் வெளியே வந்துடுவேன்ப்பா. என்னுடைய லெவல் அவ்வளோதான். ரூ. 60 வாங்குறேன் ஆப்ஷனில். இது வந்து எனக்கு வந்து 200, 300 போகும்னு தெரியுது. ஆனால் ரூ. 40 நான் வெளியே வந்துடுவேன். அவ்வளோதான். யோசிக்கவே கூடாது. ரூ. 40, ரூ. 30 அப்படிங்கிறது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு போகுதுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். பட் நம்மளுடைய லெவல் இதான். நான் வந்து இவ்வளோ ரூபா இதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். 60க்கு மேலே போச்சுன்னா விட்டுருவேன். 60க்கு கீழே போச்சுன்னா நான் வந்து வெளியே வந்துடுவேன். ரூ. 40 தான் என்னுடைய லெவல். ரூ. 20 × 75 1500 போதும் அப்படின்னு வெளியே வந்துடணும். அந்த மாதிரியான ஒரு மனக்கட்டுப்பாடு எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே வந்து முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு என்ன வைக்கிறீங்களோ அதான் இங்கே நடக்கும். மூளை வந்து எப்படின்னா நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் செய்யும். நீங்கள் நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதான் நடக்கும். இன்றைக்கி ஏறும்னு நினச்சிக்கிட்டு இருந்து நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் நீங்கள் பை தான் போடுவீங்க. அதே மாதிரி இறங்கும்னு நினச்சிட்டு நீங்கள் செல்லு தான் போடுவீங்க. நீங்கள் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம மூளை வேலை செய்யாது? பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா ஒரு ஒரு ரூ. 500 கிடச்சிச்சின்னா அப்போ ஒரு தனி மனப்பாங்கு இருக்கும். அதே வந்து ஒரு ரூ. 10,000 கிடச்சின்னா அது ஒரு தனி மனப்பாங்கு இருக்கும். ஸோ ரூ. 10,000 இருக்கும்போது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியும் ரூ. 500 இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே வந்தால் நான் வாங்குவேன், இங்கே வந்தால் விற்பேன், இந்த கோடு உடையணும், இந்த கோடு வாங்குச்சுன்னா விற்பேன், இங்கேருந்து ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே கவனிங்க. கியூஆர் கோடுகள் எல்லாத்தையுமே கவனிங்க. ஹையை லோவை கவனிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய விடை கிடைக்கும். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு லைக் வந்து ஏஐ என்ன பண்ணும்னா 10 பேருக்கு போய் காட்டும். கமெண்ட் போட்டிங்கன்னா 20 பேருக்கு காட்டும். பிடிச்சிருக்கு, இது எல்லாருக்கும் போய் தெரியட்டும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சால் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் தரேன். ஏன்னா எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு தகவல்களை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் இதே போல் வந்து 4 பேருக்கு தெரியட்டும்ப்பா, ஒரு லைக் போடுவோம்ப்பா, ஒரு கமெண்ட் போடுவோம்ப்பான்னா 4 பேருக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். உங்களுக்கும் பிரபஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.